அன்பிற்கினிய ஆசிரியர் தோழர்களே, வணக்கங்க. தலைமை ஆசிரியர், அதாவது உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வழக்கு தொடர்பான ஒரு செய்தி ஒண்ணு கிடைச்சிருக்குதுங்க. அத வந்து உங்களோட பார்வைக்கு கொண்டு வரலான்னு சொல்லி இந்த பதிவ நான் போடுறேங்க. உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு வழக்கு 7/9/2026க்கு ஒத்திவைப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஆ செப்டம்பர் மாசம் 7ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அந்த அந்த அதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் குடுக்குறேன். அதாவது வந்து 7/9/2026 முடிவுக்கு வருகிறதா உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வழக்கு அப்படின்னு சந்தேகத்தோட போட்டு இன்னைக்கு நடந்த தகவலை கொடுத்திருக்காங்க. இன்று மதியம் 2 மணிக்கு விசாரணைக்கு வர வேண்டிய வழக்கு மாலை 3:45 மணிக்கு தான் விசாரணைக்கு வந்திருக்குதுங்க. உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சார்பில் திரு ப சிதம்பரம் அவர்கள் தங்களுடைய வாதத்தை நிறைவு செய்யும்படி நீதிபதிகள் கேட்டுக்கொண்டனர். அப்ப ப சிதம்பரம் அவங்க வந்து உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சார்பா வந்து வாதாடுறாரு. ப சிதம்பரம் அவர்கள் ரூல் 9 குறித்தும் முதுகலை ஆசிரியர்களாக தற்காலிக நியமனம் பெறுவதால் தாங்கள் பட்டதாரி ஆசிரியர்களாகவே தொடர்வதாக கருத வேண்டும். அதில் தங்களுக்கு லீன் உள்ளது என்றும் பேசினார். அந்த கருத்தில் நீதிமன்றத்திற்கு உடன்பாடு இல்லை. இந்தியாவில் அனைத்து பணிகளுக்குமே மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் கூட நியமனம் வழங்கும் போது தற்காலிக நியமனம் என்று ஆணை வழங்குவது நடைமுறைதான். தற்காலிக நியமனமாக முதுகலை ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டிருந்தாலும் அவர்கள் பணி வரன்முறை செய்யப்படுகின்றனர். தகுதியான் பருவத்தை முடிக்கின்றனர். அதாவது ப்ரொபேஷன் பீரியடுங்க. தற்காலிக நியமனமாக இருந்தாலும் நியமனம் செய்யப்பட்ட அன்றே அந்த பணி தொகுதியின் முழு உறுப்பினராக ஆகிவிடுகிறார்கள். இதற்கு அரசு தரப்பு பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் கூறினார்கள். அதாவது வந்து ஒருத்தவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆகும்போது அது வந்து என்ன பண்ணுவாங்க, பியூர்லி டெம்பரரி அப்படின்னு சொல்லி தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. பட் நம்ம பர்மனன்ட் எம்ப்ளாயி தான். பட் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும், டெம்பரரி அப்படின்னு தான் இருக்கும். அந்த 2 இயர்ஸ் ப்ரொபேஷன் முடிஞ்ச பிறகு பர்மனன்ட் வரும். இது வந்து ஒரு ப்ரொசீஜர் தான் இது. இதுதான் வந்து கோர்ட் சைடுன்னு சொல்லியிருக்காங்க. அரசு தரப்பில் உரிய ஆவணங்களை பின்னர் சமர்ப்பிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பு வாதங்கள் முழுமையாக வைக்கப்படவில்லை. இன்றைய வாதத்தில் நடந்த மிக முக்கியமான விஷயம், பட்டதாரி ஆசிரியர்கள் முதுகலை ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெறுவதால், அதாவது வந்து ஒரு டிஜிடின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க வந்து ஒரு பிஜிடியா பதவி உயர்வு பெறுவதால் ஏற்படும் காலியிடத்தில் இன்னொரு பட்டதாரி ஆசிரியரை நியமிக்கும் பொழுது எவ்வாறு தங்களுக்கு பழைய இடத்தில் உரிமை இருப்பதாக கருத முடியும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அப்ப இது சரியா தான் இருக்கு. இப்போ வந்து ஒருத்தவங்க டிஜிடியா இருக்காங்க. டிஜிடி ஆன பிறகு அவங்க அங்கேருந்து ப்ரமோட் ஆகி லெக்சரர் ஆகிடுறாங்க. அதாவது பிஜிடி ஆகிடுறாங்க, போஸ்ட் கிராஜுவேட் டீச்சரா. அப்படி ஆகின பிறகு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆன பொசிஷன்ல எங்களுக்கு உரிமை இருக்குன்னு எப்படி உரிமை கொண்டாட முடியாது இல்லையா? பட்டதாரி ஆசிரியர்கள் தரப்பில் என்ன, மூத்த வழக்கறிஞர் திரு ரவி பிரகாஷ் மெஹரோட்ரா, திரு எஸ் சுந்தர், திரு அஜ்மல் கான் ஆகியோர் வாதிட்டனர். அவர்களுக்கு உதவியாக திருமதி சாந்தா தேவி ராமன், திரு இம்ரான், திரு ஷில்ப் வினோத், திரு கர்வேஷ் காப்ரா ஆகிய வழக்கறிஞர்களும் களமிறங்கினார்கள். இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீதிமன்றத்துல உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வழக்குல இப்படிதான் இந்த விவாதம் போயிருக்குதுங்க. இது வந்து அடுத்தது செப்டம்பர் மாசம் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்குது. அன்னைக்கு என்ன தகவல் வருதோ அதை நான் உங்களுக்கு அப்ப ஷேர் பண்றேன். தேங்க்யூ.